நிறுத்துங்கள். இப்போதே நிறுத்துங்கள். நீங்கள் இந்த வீடியோவை தற்செயலாக பார்க்கவில்லை. உங்கள் கையில் இருக்கும் இந்த திரை இந்த நொடியில் இந்த வார்த்தைகளை உங்களிடம் கொண்டு வந்தது என்பது ஒரு தற்செயல் இல்லை. இது ஒரு அழைப்பு. சிவன் உங்களை தேடி வருகிறார். ஆனால் பலர் அந்த அழைப்பை கவனிப்பதில்லை, அலட்சியப்படுத்துகிறார்கள், பிறகு வருந்துகிறார்கள். நீங்கள் அப்படி வருந்த வேண்டாம். இன்று நான் சொல்லப்போகும் 5 விஷயங்களில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் சிவன் உங்கள் கதவை தட்டுகிறார். அந்த கதவை திறவுங்கள். இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். ஏனென்றால் நடுவில் நான் ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன். அது கேட்கும்போது உங்கள் உடல் சிலிர்க்கும், உங்கள் கண்கள் நிரம்பும், உங்கள் மனசு ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும். ஆனால் நடுவிலேயே போய்விட்டால் அந்த விஷயம் கேட்க மாட்டீர்கள். அந்த வாய்ப்பை இழந்துவிட வேண்டாம். யாரோ ஒரு நண்பர் இன்று காலையில் எழுந்திருத்தார். வழக்கம் போல் தொலைபேசியை எடுத்தார். ஆனால் இன்று ஏனோ தொலைபேசியை வையுங்கள் என்று மனசு சொன்னது. அப்படியே வைத்தார். கண்களை மூடினார். மனசு ஒரு வார்த்தை சொன்னது, சிவன். வேறு எதுவும் இல்லை. அந்த ஒரு வார்த்தையில் ஒரு அமைதி வந்தது, ஒரு ஆறுதல் வந்தது. அந்த நொடியில் அவர் புரிந்து கொண்டார், சிவன் தன்னை தேடி வருகிறார் என்று. உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கிறதா? நடந்திருந்தால் தொடர்ந்து கேளுங்கள். இன்று நான் அதன் அர்த்தத்தை சொல்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். 5 விஷயங்கள், ஒவ்வொன்றும் ஒரு அறிகுறி, ஒவ்வொன்றும் ஒரு செய்தி. சிவன் உங்களை தேடி வருகிறார் என்பதற்கான ஆதாரம். இவற்றை கேட்கும்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி கேளுங்கள். இது என் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று. நடக்கிறது என்றால் மனசில் ஒரு குறிப்பு வையுங்கள். வீடியோ முடிந்தால் அந்த குறிப்புகளை நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே புரியும். முதல் விஷயம், திடீரென்று எல்லாம் சரிந்துவிடும் உணர்வு. நீங்கள் நல்லாத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். வேலை சரியாக இருந்தது, குடும்பம் ஓரளவு நன்றாக இருந்தது, பணம் வந்து போனது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் சரிந்தது. வேலை போனது, அல்லது ஒரு நெருங்கிய உறவு முறிந்தது, அல்லது உடல் திடீரென்று சரியில்லை என்று சொன்னது, அல்லது வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்திருந்த ஒன்று பொய்த்துவிட்டது. அந்த நொடியில் மனசு என்ன சொன்னது? ஏன் இப்படி ஆயிற்று என்று, என்ன தவறு செய்தேன் என்று, இனி என்ன செய்வது என்று. ஆனால் இந்த சரிவு தண்டனை இல்லை, இது ஒரு அழைப்பு. சிவன் உங்களை குலுக்கி எழுப்புகிறார். உங்கள் பழைய வாழ்க்கை உங்களுக்கு சிறியதாகிவிட்டது. அதிலிருந்து வெளியே வர சிவன் உங்களுக்கு ஒரு தள்ளுதல் தருகிறார். கஷ்டம் ஒரு கதவை மூடுகிறது, ஆனால் அதே நேரம் வேறு ஒரு கதவை திறக்கிறது. அந்த திறந்த கதவை பார்க்க வேண்டும். அதற்கு நம் கண்கள் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். கோவையில் ஒரு பெரியவர் இருந்தார். வயது 62. வாழ்நாள் முழுக்க ஒரு நிறுவனத்தில் உழைத்தார். ஓய்வு பெற்றார். நினைத்தார், இனி ஆனந்தமாக வாழலாம் என்று. ஆனால் ஓய்வு பெற்ற 6 மாதத்தில் மனைவி இறந்து விட்டார்கள். பிள்ளைகள் வெளிநாட்டில். வீடு பெரியதாக தெரிந்தது. தனிமை அரிக்க ஆரம்பித்தது. வாழ்க்கை அர்த்தமற்றதாக தெரிந்தது. ஒரு நாள் வீட்டருகே இருக்கும் சிவன் கோவிலுக்கு போனார். நுழைவாயிலில் நிற்கும்போது ஒரு பெரிய அமைதி வந்தது. கோவிலுக்குள் போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கண்களிலிருந்து நீர் வந்தது. அந்த நீர் வலியின் அழுகை இல்லை, அது ஒரு திறப்பின் அழுகை. அன்றிலிருந்து அவர் தினமும் கோவிலுக்கு போக ஆரம்பித்தார். அங்கே வருபவர்களோடு பேசினார். சின்ன சின்ன உதவிகள் செய்தார். 1 வருடத்தில் அவரின் முகம் மாறியது. அந்த தனிமை ஒரு வாய்ப்பாக மாறியது. சிவன் அந்த சரிவை உருவாக்கினார். ஏனென்றால் அந்த சரிவு இல்லாவிட்டால் அவர் கோவிலுக்கே போகாமல் இருந்திருப்பார். இப்போது உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். எந்த சரிவு வந்தது? எந்த இழப்பு வந்தது? அது உங்களை எங்கே அழைத்துச் சென்றது? அந்த சரிவுக்கு பிறகு என்ன புதியது வந்தது? அந்த பதில்தான் சிவன் உங்களுக்கு தரும் திசை. 2வது விஷயம், தனிமையில் கண்ணீர் வருகிறது. யாரும் பார்க்கவில்லை என்று தெரியும்போது திடீரென்று கண்கள் நிரம்பும். ஏன் அழுகிறோம் என்று கூட சரியாக தெரியாது. வெளியில் எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று நிரம்பி வழிகிறது. அந்த கண்ணீர் யாருக்காக? எதற்காக? சிலருக்கு கோவிலில் கண்ணீர் வரும். ஒரு பாடல் கேட்கும்போது வரும். ஒரு குழந்தையை பார்க்கும்போது வரும். ஒரு மூதாட்டி சிவனை வணங்கும் காட்சியை பார்க்கும்போது வரும். இந்த கண்ணீர் வலியின் அறிகுறி இல்லை, இது ஆத்மாவின் விழிப்பு. ஆத்மா விழிக்கும்போது கண்ணீர் வரும். ஏனென்றால் ஆத்மாவுக்கு தெரியும் அது எங்கிருந்து வந்தது என்று. அது சிவனிடமிருந்து வந்தது. அது சிவனிடமே திரும்ப வேண்டும். இந்த தெரிதல் வரும்போது ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கமே கண்ணீராக வெளிவரும். இந்த கண்ணீரை அழுகை என்று நினைக்காதீர்கள். இது ஒரு சுத்திகரிப்பு. சிவன் உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறார். மதுரையில் ஒரு பெண்மணி இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு வயது 68. வாழ்நாள் முழுக்க குடும்பத்திற்காக வாழ்ந்தார்கள். ஒரு நாளும் தன்னை பற்றி யோசிக்கவில்லை. ஒரு நாள் மாலை தனியாக வீட்டில் உட்கார்ந்திருந்தபோது ஒரு பாடல் ஒலித்தது, அண்ணாமலை என்னும் ஆண்டவா என்று. அந்த பாட்டு கேட்கும்போது திடீரென்று கண்ணீர் வந்தது. நிறுத்த முடியவில்லை. ஏன் அழுகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் அழுத பிறகு ஒருவித இலகுவான உணர்வு வந்தது. அன்றையிலிருந்து அவர்களுக்கு சிவன் மேல் ஒரு ஆழமான பக்தி வந்தது. அது எங்கிருந்து வந்தது? அந்த கண்ணீரிலிருந்து வந்தது. அந்த கண்ணீரை சிவன் தந்தான். ஏனென்றால் அவன் அவர்களை தேடி வந்திருந்தான். நீங்களும் இப்படி தனிமையில் அழுதிருக்கிறீர்களா? யாரும் பார்க்காத நேரத்தில் கண்கள் நிரம்பியிருக்கிறதா? அப்படியென்றால் அந்த கண்ணீரை அலட்சியப்படுத்தாதீர்கள். அது சிவன் உங்களை தட்டி எழுப்புவது. அந்த நொடியில் மனசில் சொல்லுங்கள், சிவா, நான் வருகிறேன் என்று. அவ்வளவுதான். அவர் மீதியை செய்வார். 3வது விஷயம், இது மிகவும் சுவாரஸ்யமானது. திடீரென்று பழைய நினைவுகள் வரும். குழந்தை பருவத்தில் கோவிலுக்கு போனது நினைவுக்கு வரும். தாத்தா பாட்டி பூஜை செய்தது நினைவுக்கு வரும். ஒரு விழாவில் சிவன் கோவிலில் நின்றது நினைவுக்கு வரும். அம்மா வாய்விட்டு சொன்ன ஓம் நமசிவாய நினைவுக்கு வரும். ஏன் இந்த நினைவுகள் திடீரென்று வருகின்றன? தற்செயலில்லை. சிவன் உங்கள் ஆரம்பத்தை உங்களுக்கு காட்டுகிறார். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். நாம் எல்லாரும் ஒரு கட்டத்தில் சிவனோடு இருந்தோம். குழந்தையாக இருக்கும்போது கோவிலில் சிவலிங்கத்தை பார்க்கும்போது மனசில் ஒரு குதூகலம் வந்தது. அந்த குதூகலம் என்ன என்று அப்போது தெரியவில்லை. ஆனால் இப்போது புரிகிறது. அது ஒரு அங்கீகாரம், ஒரு உணர்வு. நான் எங்கிருந்து வந்தேன் என்று, நான் யாரிடமிருந்து வந்தேன் என்று. ஒரு குழந்தை தன் அன்னையை பார்க்கும்போது அந்த குதூகலம் வருவது போல ஆத்மா சிவனை பார்க்கும்போது அந்த குதூகலம் வருகிறது. இப்போது வயதானவர்களுக்கு அந்த குழந்தை பருவ நினைவுகள் வருவது ஏன்? சிவன் சொல்கிறார், அந்த குதூகலத்திற்கு திரும்பு என்று, அந்த தூய்மையான உணர்விற்கு திரும்பு என்று. வாழ்க்கை என்னென்னவோ கொண்டு வந்து நம்மை சிக்கலாக்கிவிட்டது. ஆனால் உண்மை எளிமையானது. ஒரு குழந்தை சிவலிங்கத்தை பார்க்கும்போது உணர்வதை நாமும் உணர முடியும். அந்த எளிமைக்கு திரும்புங்கள். ஒரு கதை. சென்னையில் ஒரு பெரியவர், வயது 70. வாழ்நாள் முழுக்க பிசினஸ் செய்தார். கஷ்டங்களும் வெற்றிகளும் வந்தன. ஒரு நாள் பேரனோடு விளையாடி கொண்டிருந்தார். பேரன் ஒரு சிவலிங்க படம் எடுத்து பார்த்தான். கேட்டான், தாத்தா, இது யார் என்று. அந்த கேள்வி கேட்டதும் தாத்தா ஒரு நிமிடம் உறைந்தார். அவரின் மனசில் திடீரென்று 50 வருடங்கள் பின்னே போனது. 8 வயதில் தன் தாத்தா இதே படத்தை காட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. இவர் சிவன், நம்மை எல்லாரையும் காக்கிறார் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. அந்த நொடியில் கண்கள் நிரம்பியது. பேரனிடம் சொன்னார், இவர் எல்லாரையும் காக்கிறார் என்று. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஒரு புதுசான வலிமை வந்தது. அன்றையிலிருந்து அவர் வாழ்க்கை மாறியது. சிவன் ஒரு பேரன் மூலம் அவரை திரும்ப அழைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கிறதா? யாரோ ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறதா? ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வந்திருக்கிறதா? ஒரு பழைய கோவில் கனவில் வந்திருக்கிறதா? அந்த நினைவுகள் எல்லாம் சிவனின் குரல், திரும்பி வா என்று சொல்கிறான். 4வது விஷயம், இது கொஞ்சம் ஆழமானது. யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் வரும். யாரோ உங்களை காயப்படுத்தினார்கள். நீண்ட காலமாக அந்த வலி உள்ளே இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் மனசு சொல்கிறது, விடு, மன்னி, இது போதும். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது? மனசிலிருந்து வரவில்லை. மனசு இன்னும் கோபமாக இருக்கிறது. அந்த குரல் ஆத்மாவிலிருந்து வருகிறது, சிவனிலிருந்து வருகிறது. மன்னிப்பு என்பது பெரிய ஆன்மீக செயல். யாரை மன்னிக்கிறோமோ அவர்களுக்காக மட்டுமில்லை, நமக்காக மன்னிக்கிறோம். ஏனென்றால் அந்த கோபம் நம்மை கட்டி போடுகிறது. அந்த வலி நம்மை பின்னே இழுக்கிறது. அதை விட்டுவிட்டு முன்னே போவதற்கான சக்தி மன்னிப்பில் இருக்கிறது. சிவன் மன்னிப்பை ஒரு கருவியாக நம் மனசில் வைக்கிறார். அது அவன் தரும் வெளிச்சம். ஒரு கதை கேளுங்கள். திருச்சியில் ஒரு தம்பதி இருந்தார்கள். நீண்ட வருட சண்டையால் உறவு முறிந்தது. பல வருடங்களாக பேசவில்லை. ஒரு நாள் மனைவி தீவிரமாக நோய்வாய்ப்பட்டார். கணவர் அவர்களை பார்க்க வந்தார். அப்போது கோவிலில் வேண்டிக் கொண்டிருந்தார், சிவா, இவர் நலமாகட்டும் என்று. அந்த நொடியில் கணவர் உள்ளே புரிந்தது, இவர் மேல் நான் இன்னும் அன்பு வைத்திருக்கிறேன் என்று. கோபம் ஒரு மேலாடை மட்டும், அடியில் அன்பு இருந்தது. அந்த மன்னிப்பு வந்ததும் இரண்டின் உறவும் ஆறியது. சிவன் ஒரு நோயை கூட ஒரு கருவியாக உபயோகித்தார், 2 ஆத்மாக்களை ஒன்று சேர்க்க. உங்கள் வாழ்க்கையில் யாரை மன்னிக்காமல் இருக்கிறீர்கள்? அந்த மனிதர் இன்று மனசில் வருகிறார்களா? அவர்களை மனசில் கொண்டு வாருங்கள். மெதுவாக சொல்லுங்கள், உங்களை மன்னிக்கிறேன், நான் விட்டுவிடுகிறேன். சிவன் பார்க்கிறார்.
அந்த ஒரு நொடியில் நீங்கள் இலகுவாவீர்கள். ஏதோ ஒரு சுமை இறங்கியது போல் இருக்கும். அது சிவன் உங்கள் சுமையை எடுத்துக்கொள்கிறார். 5வது விஷயம். இது கடைசி விஷயம். ஆனால் இதுவே மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் திடீரென்று அர்த்தமின்மை தெரிகிறது. பணம் இருக்கிறது, உறவுகள் இருக்கின்றன, உடல் நலமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை, வெறுமை இருக்கிறது. என்ன வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் ஏதோ வேண்டும் என்று தெரிகிறது. இந்த உணர்வு தெரிகிறதா? இது ஒரு ஆன்மீக பசி. உடல் பசிக்கு உணவு வேண்டும், ஆன்மீக பசிக்கு சிவன் வேண்டும். அந்த பசியை சிவன் தருகிறார். அது அவன் அழைப்பு. இந்த வெறுமை மனிதர்களால் நிரம்பாது, பணத்தால் நிரம்பாது, பயணங்களால் நிரம்பாது, சினிமாவால் நிரம்பாது, எந்த வெளி விஷயத்தாலும் நிரம்பாது. ஏனென்றால் அது ஆத்மாவின் தேடல். ஆத்மா சிவனை தேடுகிறது. சிவனோடு மட்டுமே நிரம்பும். ஒரு கதை. பெரம்பூரில் ஒரு வணிகர், வயது 55, நல்ல வியாபாரம், பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்கள், வீடு அழகாக இருக்கிறது. ஆனால் அவர் எப்போதும் ஒரு உள்ளுணர்வுடன் இருந்தார், ஏதோ முழுமையாக இல்லை என்று. இதை யாரிடமாவது சொல்லலாம் என்று தெரியவில்லை. சொன்னால் சிரிப்பார்கள் என்று பயம். எல்லாம் இருக்கும்போது இன்னும் என்ன வேண்டும் என்று சொல்வார்கள் என்று பயம். ஒரு நாள் ஒரு நண்பர் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் என்று அழைத்தார். போக மனசில்லை, ஆனால் போனார். அந்த மலையை சுற்றும்போது ஒரு விஷயம் நடந்தது. அந்த வெறுமை திடீரென்று நிரம்பியது. முழுமை வந்தது. என்னவென்று சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனால் அந்த நொடி அவரின் வாழ்க்கையை மாற்றியது. சிவன் அந்த வெறுமையை நிரப்பினார். ஏனென்றால் அவர் அதற்காக காத்திருந்தார். அந்த அனுபவம் உங்களுக்கும் சாத்தியம். திருவண்ணாமலைக்கு போக வேண்டியதில்லை. இப்போதே இந்த நொடியில் கண்களை மூடுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, என்னை நிரப்பு என்று. 1 நிமிடம் இருங்கள். அந்த 1 நிமிடத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சரி, 5 விஷயங்களும் சொன்னாயிற்று. திடீரென்று எல்லாம் சரிவது, தனிமையில் கண்ணீர் வருவது, பழைய நினைவுகள் வருவது, மன்னிக்கும் விருப்பம் வருவது, வாழ்க்கையில் வெறுமை தெரிவது. இவை 5இல் எத்தனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன? 1, 2, 5 நடக்கிறதா? எவ்வளவு அதிகமாக நடக்கிறதோ அந்த அளவுக்கு சிவன் உங்களை தீவிரமாக தேடுகிறார். அவர் உங்கள் கதவை தட்டுகிறார். கதவை திறவுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே கீழே கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். அது உங்கள் ஒரு சின்ன பதில் சிவனின் அழைப்புக்கு. இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். ஏனென்றால் அவர்களிலும் சிலர் இந்த 5 விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். சிவன் அவர்களையும் தேடுகிறார். அந்த செய்தியை அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வாய்ப்பை இழக்காதீர்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக பயணங்களுக்கு இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சிவன் நம்மை தேடி வருகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் அவரை தேட வேண்டியதில்லையா என்று யோசிக்கலாம். 2ம் நடக்கின்றன. நாம் தேடும்போது அவன் வருகிறான், அவன் வரும்போது நாம் தேடுகிறோம். இது ஒரு அழகான சேர்க்கை. ஒரு காந்தம் இரும்பை இழுக்கிறது, இரும்பும் காந்தத்தை நோக்கி நகர்கிறது. 2ம் ஒன்றை நோக்கி ஒன்று போகிறது. சிவன் காந்தம், நாம் இரும்பு. அந்த இழுப்பை உணருங்கள். அந்த இழுப்பை உணர எப்படி? தியானம். ஒரு நொடி அமைதியாக இருங்கள். மனசை வெளியிலிருந்து உள்ளே திருப்புங்கள். அந்த உள்ளுக்குள் ஒரு ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்தில் சிவன் இருக்கிறார். அவர் இழுக்கிறார். அந்த இழுப்பை நீங்கள் உணர்வீர்கள். அது ஒரு அமைதியான ஆனால் தீவிரமான இழுப்பு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் திசையில் போங்கள். சிவன் யாரை தேடுகிறார் என்று தெரியுமா? முழுமையானவர்களை அல்ல, உடைந்தவர்களை தேடுகிறார். பலிஷ்டர்களை அல்ல, பணிவானவர்களை தேடுகிறார். எல்லாம் அறிந்தவர்களை அல்ல, தேடுபவர்களை தேடுகிறார். நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள் என்பது நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் திறந்த மனசோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அது போதும், சிவன் வருவார். ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்கள். சிவன் திருவிளையாடல் என்று சொல்வார்கள். அவர் விளையாடுகிறார். ஆனால் அந்த விளையாட்டு கொடுமை இல்லை. அது அன்போடு நடத்தப்படும் விளையாட்டு. ஒரு தாய் குழந்தையோடு விளையாடும்போது குழந்தையை சின்னதாக விழச் செய்து பிறகு எடுத்து கட்டிக்கொள்வாள். அந்த விழுதல் குழந்தைக்கு வலிக்கும். ஆனால் அன்னை அதை காண்கிறாள், உடனே எடுக்கிறாள். சிவரும் அப்படித்தான். நம்மை விழவிடுகிறார், ஆனால் காண்கிறார். சரியான நேரத்தில் எடுக்கிறார். இப்போது ஒரு முக்கியமான நடைமுறை விஷயம் சொல்கிறேன். சிவன் தேடி வருவதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஒரு எளிமையான வழி இருக்கிறது. தினமும் காலையில் எழுந்தது முதல் 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். தொலைபேசியை எடுக்காதீர்கள். உடனே எழுந்திருக்காதீர்கள். 1 நிமிடம் படுக்கையிலேயே கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். அந்த 1 நிமிடத்தில் மனசில் சொல்லுங்கள், சிவா, நீ என்னை தேடுகிறாய் என்று தெரியும்.
நான் இங்கே இருக்கிறேன் என்று. அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிட பழக்கம் உங்கள் நாளை மாற்றும். ஏனென்றால் காலையில் மனசை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பதே அந்த நாள் முழுவதும் போகும் திசையை தீர்மானிக்கிறது. சிவனோடு ஆரம்பித்தால் அந்த நாள் சிவமயமாக போகும். வாரத்தில் ஒரு நாளாவது கோவிலுக்கு போங்கள். வெறும் வழக்கமாக போகாதீர்கள், மனசோடு போங்கள். அங்கே நிற்கும்போது ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். சிவலிங்கத்தை மனசில் வையுங்கள். சொல்லுங்கள், சிவா, நீ என்னை தேடி வருகிறாய், நான் வந்தேன் என்று. அந்த ஒரு வாக்கியம் போதும். அவர் மீதி எல்லாவற்றையும் செய்வார். ஒரு முக்கியமான விஷயம், சிவன் மட்டும் நம்மை தேடுவதில்லை, அவர் நம்மை மாற்றவும் விரும்புகிறார். மாற்றம் என்பது கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாமல் சிவனை அடைவதில்லை. எனவே மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். சிவன் உங்களில் மாற விரும்புவதை மாற உதவுங்கள். என்ன மாற வேண்டும் யோசியுங்கள். கோபம் குறைய வேண்டுமா? பயம் போக வேண்டுமா? யாரோடாவது ஒரு உறவை சரி செய்ய வேண்டுமா? ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டுமா? அந்த மாற்றத்திற்கு சிவனிடம் உதவி கேளுங்கள். அவர் தருவார். ஒரே நாளில் வராது, ஆனால் படிப்படியாக வரும். பொறுமையாக காத்திருங்கள். இப்போது ஒரு ஆழமான தத்துவத்திற்கு வருவோம். சிவன் யாரை தேடுகிறார் என்று வேதங்கள் சொல்கின்றன. அவர் ஆவல் உள்ளவர்களை தேடுகிறார். ஆவல் என்பது ஒரு தீவிரமான விருப்பம். சிவனை வேண்டும் என்ற ஆவல், சிவனோடு இணைய வேண்டும் என்ற ஆவல். அந்த ஆவல் இருந்தால் போதும், சிவன் ஓடி வருவார். இந்த ஆவலை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிவனை பற்றி படிக்க வேண்டும், சிவனை பற்றி கேட்க வேண்டும், சிவனை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் கேட்பது அந்த ஆவலை வளர்க்கும் ஒரு படி. திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார், நினைக்கும் தோறும் நெக்கு நெக்கு உருகுகிறேன் என்று. சிவனை நினைக்கும் போதெல்லாம் உருகுகிறேன் என்று சொல்கிறார். அந்த உருகுதல் என்னவென்று தெரியுமா? அகந்தை உருகுகிறது, பற்றுகள் உருகுகின்றன, பயங்கள் உருகுகின்றன. சிவனை நினைக்கும் போதெல்லாம் உருகி சிவனில் கலக்கிறது. அந்த கலத்தலே முக்தி. நாமும் அப்படி உருக முடியுமா? ஆமாம், தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உருக முடியும். ஒவ்வொரு முறை சிவனை நினைக்கும்போது கொஞ்சம் அகந்தை உருகுகிறது, கொஞ்சம் பயம் உருகுகிறது, கொஞ்சம் கோபம் உருகுகிறது. இப்படி வருடங்கள் கழியும்போது நாமே வேறு மனிதராய் இருப்போம். வெளியில் அதே மனிதர், ஆனால் உள்ளே வேறு ஒருவர், சிவமயமான ஒருவர். இப்போது ஒரு நடைமுறை கேள்விக்கு வருவோம். பஞ்சாட்சரம் சொல்ல தெரியாதவர்களுக்கு என்ன செய்வது? பரவாயில்லை, சிவா என்ற ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் இருக்கிறது. சிவா என்று சொல்லும்போது சிவன் கேட்கிறார், அவர் வருகிறார். அந்த ஒரு வார்த்தையே ஒரு மந்திரம், ஒரு தாய்மொழி போல அந்த வார்த்தை நம்முள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அதை சொல்லும்போது ஒருவித இலகுவான உணர்வு வரும். அது சிவனின் ஸ்பரிசம். கோவில் விதிகள் தெரியாதவர்களுக்கு என்ன செய்வது? கோவிலுக்கு போங்கள். நுழைவு வாயிலில் கை கூப்பி நிற்கும்போது போதும். அங்கே வரும் அமைதியை உணருங்கள். விதிகள் பிறகு தெரிந்து கொள்ளலாம். முதலில் மனசோடு போங்கள். சிவன் விதிகளை விட மனசை மதிக்கிறார். அன்போடு வருபவர்களை ஏற்கிறார். தியானம் செய்ய தெரியாதவர்களுக்கு என்ன செய்வது? படுக்கையில் படுத்திருங்கள், கண்களை மூடுங்கள். சிவன் என்னோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இதுவே தியானம். வேறு எதுவும் வேண்டியதில்லை. இந்த எளிய தியானம் கூட ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு விஷயம் கேட்கிறீர்களா? நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் எளிமையானவை. ஒரு நிமிட தியானம், ஒரு வார்த்தை ஜபம், வாரத்தில் ஒரு நாள் கோவில். இவை எல்லாம் சின்னவை. ஆனால் இவை செய்பவர்களுக்கு வாழ்க்கை மாறுகிறது. ஏனென்றால் பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்களிலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஒரு நதி ஒரு சின்ன ஊற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய மரம் ஒரு சின்ன விதையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம் ஆன்மீக வளர்ச்சியும் இந்த சின்ன செயல்களிலிருந்தே ஆரம்பிக்கும். இப்போது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. சிவன் நம்மை தேடி வருகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் சிவன் எங்கே இருக்கிறார்? வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறார். நம் ஆத்மாவில் இருக்கிறார். நம் ஆத்மாவில் சிவன் இருக்கிறார். எனவே அவர் தேடி வருவது என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, நம் உள்ளிலிருந்தே விழிக்கிறார். நம் ஆத்மா விழிப்படைகிறது. அந்த விழிப்பையே சிவன் தேடி வருகிறார் என்று சொல்கிறோம். இதை புரிந்து கொண்டால் சிவனை வெளியே தேடப் போக வேண்டியதில்லை. வெளியே தேடுவதும் ஒரு வழி, ஆனால் உள்ளே திரும்புவதே நேரடி வழி. தியானத்தில் உள்ளே போகும்போது சிவன் தெரிகிறார். வேறு எங்கும் போக வேண்டியதில்லை. சைவ சித்தாந்தம் சொல்கிறது, சிவன் ஆன்மாவில் உரைகிறான் என்று. ஆன்மா என்பது நாம், சிவன் என்பது நம்முள் வாழ்பவர். இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கை புரிந்துவிடும். கஷ்டங்கள் புரிந்துவிடும், மகிழ்ச்சிகள் புரிந்துவிடும், பிறப்பும் இறப்பும் புரிந்துவிடும். எல்லாமே சிவனின் ஒரு நாடகம். அந்த நாடகத்தை உருவாக்கியவர் சிவன். அந்த நாடகத்தை நடத்துபவரும் சிவன். நாமும் சிவன். இந்த உண்மை ஒரே நாளில் புரியாது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக புரியும். ஒவ்வொரு கஷ்டமும் கொஞ்சம் புரிய வைக்கும். ஒவ்வொரு ஜபமும் கொஞ்சம் நெருக்கத்தை தரும்.
இப்படி வருடங்கள் கழியும்போது ஒரு நாள் முழுமையாக புரியும். அந்த நாள் ஒரு மகத்தான நாள். சரி, ஒரு இடைவேளை எடுப்போம். இதுவரை 5 விஷயங்களையும் பேசினோம். அவை உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றன என்று தெரிந்தது. சிவன் தேடி வருகிறார் என்று புரிந்தது. அவரை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரிந்தது. இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசப் போகிறோம். இது கேட்கும்போது மனசு ஒரு தீர்மானம் எடுக்கும். கவனமாக கேளுங்கள். சிவன் நம்மை தேடி வரும்போது நாம் 2 விதமாக பதில் சொல்லலாம். முதல் விதம், திரும்பி பார்க்காமல் போகலாம். அந்த அழைப்பை அலட்சியப்படுத்தலாம். நாளை பார்க்கலாம் என்று வையுங்கள். இன்று நேரமில்லை என்று சொல்லலாம். இரண்டாவது விதம், திரும்பி பார்க்கலாம். சிவா என்று மனசில் சொல்லலாம். ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கலாம். முதல் விதம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கை தொடரும், கஷ்டங்கள் தொடரும். ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு வழிகாட்டி இல்லாமல் போகும். ஒரு இருட்டான அறையில் விளக்கு இல்லாமல் நடப்பது போல் இருக்கும். இடறுவோம், விழுவோம், வலிக்கும். இரண்டாவது விதம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆகும்? கஷ்டங்கள் வரும், ஆனால் வழிகாட்டி இருப்பார். ஒரு விளக்கு இருட்டில் வெளிச்சம் தரும். இடறினாலும் விழுந்தாலும் ஒரு கை பிடிக்கும். நீங்கள் எந்த விதத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்கள், அதாவது திரும்பி பார்க்கிறீர்கள். சிவன் அழைப்பை கவனிக்கிறீர்கள். அதுதான் இரண்டாவது விதம். நல்லது, அந்த தேர்வை தொடருங்கள். ஒரு உண்மையான கதை. திருப்பூரில் ஒரு நெசவாளர், வயது 60. வாழ்நாள் முழுக்க நூலை நெய்தார். கைகள் கோணி போயிருந்தன, கண்கள் மங்கியிருந்தன. ஒரு நாள் வேலை செய்யும்போது திடீரென்று மனசில் ஒரு குரல் கேட்டது, சிவா என்று. வேறு எந்த வார்த்தையும் இல்லை. அவர் வேலையை நிறுத்தினார், கண்களை மூடினார். அந்த குரல் அவரிடமிருந்தே வந்தது, உள்ளிலிருந்து வந்தது. அந்த குரல் கேட்ட முதல் வாழ்க்கை மாறியது என்கிறார். கஷ்டங்கள் குறையவில்லை, ஆனால் அவற்றை தாங்கும் சிவன் தேடி வருவதின் பயன் என்ன என்று கேட்கலாம். பொருளாதார வளம் வருமா? உடல் ஆரோக்கியம் வருமா? குடும்ப பிரச்சனைகள் தீருமா? இவை வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் வரும், அமைதி. ஒரு ஆழமான உள் அமைதி. இந்த அமைதி எந்த கஷ்டத்திலும் போகாது, எந்த மகிழ்ச்சியிலும் அதிகமாகாது. அது ஒரு நிலையான அமைதி. அந்த அமைதிதான் மிகப்பெரிய செல்வம். பணம் வரும் போகும், உடல் ஆரோக்கியம் வரும் போகும், உறவுகள் வரும் போகும். ஆனால் சிவன் தரும் அமைதி நிரந்தரம். கஷ்டம் வரும்போது அது ஆதாரமாக இருக்கும். மகிழ்ச்சி வரும்போது அது மேலும் அழகாகும். மரணம் வரும்போது அது துணையாக இருக்கும். இந்த அமைதியை வேறு எங்கும் தேட முடியாது, சிவனிடம் மட்டுமே கிடைக்கும். இப்போது ஒரு முக்கியமான கட்டம். இந்த வீடியோவை கேட்கும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் நேரம் வந்திருக்கிறது. என்ன தீர்மானம்? சிவன் என்னை தேடி வருகிறார் என்று நம்பும் தீர்மானம். அந்த நம்பிக்கையோடு வாழும் தீர்மானம். தினமும் ஒரு நிமிடமாவது சிவனை நினைக்கும் தீர்மானம். இந்த 3 தீர்மானங்களை எடுங்கள். இந்த நொடியிலேயே எடுங்கள். நாளை வேண்டாம், இப்போதே. ஏனென்றால் நாளை என்று சொன்னால் வராது. வாழ்க்கையில் மாற்றங்கள் நாளை வாசலிலேயே நின்று விடுகின்றன. இன்றே ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சின்ன அடி, அந்த ஒரு அடி போதும். சிவன் 10 அடி வருவார். திருஞான சம்பந்தர் சொன்னார், சிவன் ஆடல் உடையார் என்று. ஆடல் என்பது நடனம். சிவன் நடனமாடுகிறார். அந்த நடனம் என்னவென்று தெரியுமா? வாழ்க்கை என்னும் நடனம். நம் வாழ்க்கை சிவனின் நடனம். ஒவ்வொரு நொடியும் அவரின் நடனப்படி. கஷ்டங்கள் ஒரு தாளம், மகிழ்ச்சிகள் ஒரு தாளம். இரண்டும் சேர்ந்து ஒரு அழகான நடனம். சிவன் நடனமாடுகிறார் என்று புரிந்தால் வாழ்க்கை வேறு விதமாக தெரியும். இந்த நடனத்தில் நாமும் ஒரு பங்கேற்பாளர். ஆனால் நம் பாத்திரம் என்னவென்று தெரியுமா? தாளமாக தடுமாறாமல் நடனமாடுவது. கஷ்டங்கள் வரும்போது தாளம் தவறாமல் நடப்பது. சிவன் நடத்துவார், நாம் அவர் தாளத்திற்கு ஆடுவோம். அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை. ஒரு கடைசி கதை சொல்கிறேன். இது என்னை மிகவும் தொட்ட கதை. வேலூரில் ஒரு பாட்டி, வயது 90 தாண்டியது. எழுத படிக்க தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலில் கொல்லம் போடுவார்கள். அந்த கொல்லத்தின் நடுவில் ஒரு சின்ன சிவலிங்கம் வரைவார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஆனால் அதை வரைந்து முடிக்கும்போது அவர்களின் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். ஒரு நண்பர் கேட்டார், அம்மா, கொல்லத்தில் ஏன் சிவலிங்கம் வரைகிறீர்கள் என்று. பாட்டி சொன்னார், சிவன் என்னை தேடி வருவார், வீட்டுக்கு வழி தெரியட்டும் என்று வரைகிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் கேட்கும்போது கண்கள் நிரம்புகின்றன. அந்த பாட்டி ஒரு வேதம் படிக்கவில்லை, ஒரு ஆசாரம் பின்பற்றவில்லை, ஒரு மந்திரம் சொல்லவில்லை. ஆனால் சிவன் தன்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அவருக்கு வழிகாட்டுவோம் என்ற அன்பு இருந்தது. அந்த நம்பிக்கையும் அன்பும் மட்டுமே போதும். சிவன் வருவார். நாமும் அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். சிவன் தேடி வருகிறார் என்று தெரியும்.
வழிகாட்டுவோம். கதவை திறந்து வையுங்கள். அந்த கதவு திறந்திருக்கட்டும். மனசை திறந்து வையுங்கள். அந்த மனசு சிவனுக்காக காத்திருக்கட்டும். ஓம் நம சிவாய. இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு மூச்சிலும் சிவன் வரட்டும். ஒவ்வொரு நாளும் அவரோடு புதிதாகட்டும். கஷ்டங்கள் வந்தாலும் அவர் உடனிருக்கிறார் என்று தெரியட்டும். மகிழ்ச்சிகள் வந்தாலும் அவரிடமிருந்தே வந்தது என்று உணரட்டும். சிவன் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள். நீங்கள் அவரை நோக்கி ஒரு அடி வைக்கிறீர்கள். அவர் 9 அடி வருவார். இந்த ஒரு அடியை இன்றே வையுங்கள். நாளை வேண்டாம், இப்போதே. இந்த வீடியோவை கீழே கமெண்டில் யாரோடாவது பகிருங்கள். ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். இந்த 5 விஷயங்களில் எது உங்களுக்கு அதிகமாக பொருந்துகிறது என்று சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். மற்றவர்களுக்கும் அது உதவலாம். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். நீங்கள் இந்த பயணத்தில் என்னோடு இருப்பது என் மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிவபெருமான் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். சிவன் தேடி வருகிறார். நீங்கள் தயாராக இருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த வீடியோவை கடைசி வரை கேட்டதற்கு மிக்க நன்றி. சாந்தி. இனி ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். சிவன் தேடி வருவதை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் என்று பார்ப்போம். இது வெறும் தத்துவமில்லை. இது நடைமுறை வாழ்க்கையில் நடப்பது. நான் பேசிய நூற்றுக்கணக்கான மனிதர்களின் அனுபவம் இது. முதல் மாற்றம், கோபம் குறையும். இது நிறைய பேர் சொல்கிறார்கள். சிவனிடம் திரும்பிய பிறகு திடீரென்று கோபம் அவ்வளவு வேகமாக வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கோபம் வரும்போது ஒரு நொடி சிவன் பார்க்கிறார் என்ற நினைவு வருகிறது. அந்த நினைவு கோபத்தை கொஞ்சம் தணிக்கிறது. எல்லாரையும் காக்கும் சிவனை வணங்குபவன் மற்றவர்களை காயப்படுத்தினால் அது முரண்பாடு என்று மனசு சொல்கிறது. கோவையில் ஒரு ஆசிரியர் இருந்தார். மாணவர்கள் மேல் அதிகமாக கோபமடைவார். ஆனால் சிவபக்தி வந்த பிறகு ஒரு விஷயம் மாறியது. கோபமடையும் முன் ஒரு நொடி நிறுத்துவார். அந்த நொடியில் சிவனை நினைப்பார். பிறகு மாணவர்களை பார்ப்பார். அந்த பார்வையில் இப்போது கோபம் குறைவாக இருக்கும். அன்பு அதிகமாக இருக்கும். மாணவர்கள் சொன்னார்கள், ஆசிரியர் மாறிவிட்டார் என்று. அவர் மாறவில்லை. சிவன் அவரை மாற்றினார். இரண்டாவது மாற்றம், தூக்கம் நன்றாக வரும். இது எவ்வளவு சின்ன விஷயமாக தெரிகிறது. ஆனால் தூக்கம் வராமல் தவிப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய விஷயம். படுக்கும்போது மனசு ஓடும். கவலைகள் வரும். பயங்கள் வரும். தூக்கம் வராது. ஆனால் சிவனிடம் திரும்பிய பிறகு படுக்கும் முன் ஒரு சின்ன பழக்கம். சிவா, இந்த இரவை நீ நடத்து என்று சொல்லுங்கள். கவலைகளை சிவனிடம் விட்டுவிடுங்கள். நான் இனி சுமக்கவில்லை, நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு நொடியில் ஒரு இலகுவான உணர்வு வரும். அந்த இலகுவான மனசில் தூக்கம் எளிதாக வரும். மூன்றாவது மாற்றம், மற்றவர்களை பார்க்கும் விதம் மாறும். பக்கத்து வீட்டு ஆளை பார்க்கும்போது முன்பு என்ன நினைத்தோம்? இவர் என்ன செய்கிறார்? எவ்வளவு சம்பாதிக்கிறார்? இவரை விட நான் பரவாயில்லை என்று. ஆனால் சிவனிடம் திரும்பிய பிறகு ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஆளை பார்க்கும்போது மனசில் ஒரு எண்ணம் வரும். இவரிலும் சிவன் இருக்கிறார் என்று. அந்த எண்ணம் வரும்போது பார்வை மாறும். ஒரு அன்பான பார்வை வரும். அந்த அன்பான பார்வை உறவுகளை மாற்றும். வாழ்க்கையை மாற்றும். நான்காவது மாற்றம், பயம் குறையும். வாழ்க்கையில் பயம் என்பது மிகப்பெரிய எதிரி. எதிர்காலத்தின் பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், மரணம் பற்றிய பயம், தோல்வி பற்றிய பயம். ஆனால் சிவன் மகாகால, காலனுக்கும் காலன், மரணத்தையும் நடத்துபவர் அவர் உடன் இருக்கிறார் என்று தெரிந்தால் மரணத்தின் பயமும் குறையும். அவர் காக்கிறார் என்று தெரிந்தால் எதிர்காலத்தின் பயமும் குறையும். பயம் குறைந்தால் வாழ்க்கை எவ்வளவு இலகுவாகும். ஐந்தாவது மாற்றம், நன்றியுணர்வு பெருகும். சிவனிடம் திரும்பிய பிறகு வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க தொடங்குவோம். இந்த உடல் இருக்கிறது, நன்றி சிவா. இந்த குடும்பம் இருக்கிறது, நன்றி சிவா. இந்த உணவு இருக்கிறது, நன்றி சிவா. இந்த மூச்சு வருகிறது, நன்றி சிவா. இந்த நன்றியுணர்வு வந்தால் வாழ்க்கையே அழகாகும். ஏனென்றால் இருப்பதை பார்க்கிறோம், இல்லாததை அல்ல. இந்த 5 மாற்றங்களும் ஒன்றாக வரும்போது வாழ்க்கை ஒரு மாறுபட்ட திசையில் போகும். அந்த திசை சிவனை நோக்கியது. அந்த திசை ஆனந்தத்தை நோக்கியது. இப்போது சிவனின் 5 செயல்களை பற்றி பேசலாம். பஞ்சகிருத்தியம் என்று சொல்வார்கள். சிவன் 5 காரியங்கள் செய்கிறார். உலகை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மறைக்கிறார், அருளுகிறார். இந்த 5ம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. படைத்தல் என்பது புதிய வாய்ப்புகள் வருவது.
காத்தல் என்பது நல்லது நிலைக்கிறது, அழித்தல் என்பது தேவையற்றது போகிறது, மறைத்தல் என்பது சில உண்மைகள் இன்னும் புரியவில்லை, அருளிதல் என்பது சிவன் திரும்பவும் வழிகாட்டுகிறார். இந்த ஐந்தும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. சிவன் ஒவ்வொரு நொடியும் செயல்படுகிறார், நம் வாழ்க்கையை நடத்துகிறார். இதை புரிந்து கொண்டால் ஒரு ஆழமான அமைதி வரும். நடப்பதை நாம் நடத்தவில்லை, சிவன் நடத்துகிறார். நாம் கருவிகள். நல்ல கருவிகளாக இருந்தால் சிவன் நம் மூடாக அழகான விஷயங்களை செய்வார். சிறந்த கருவியாக இருப்பது என்பது தூய்மையாக இருப்பது, அன்போடு இருப்பது, உண்மையாக இருப்பது. ஒரு புல்லாங்குழல் பாருங்கள், அது வெறும் ஒரு குழலில், ஆனால் சரியான கலைஞன் கையில் கிடைத்தால் அழகான இசை வரும். அதேபோல நாம் சிவனின் கைகளில் ஒரு குழல். நாம் குழலாக இருக்க வேண்டும், அகந்தையை விட வேண்டும். அப்போது சிவன் நம் மூடாக அழகான இசை வாசிப்பார். அந்த இசை நம் வாழ்க்கை. அது அழகானது, அது ஆனந்தமானது. அதை கேளுங்கள், உணருங்கள், அப்படியே சில நொடிகள் இருங்கள். சிவன் தேடி வருகிறார். அந்த தேடல் நொடிக்கு நொடி நடக்கிறது. அவர் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. நாம் எத்தனை முறை திரும்பி பார்க்கவில்லை என்றாலும் அவர் தொடர்ந்து அழைக்கிறார். ஒரு நல்ல தாய் குழந்தையை எத்தனை முறையாவது அழைப்பாள். குழந்தை கேட்காவிட்டாலும் அழைக்கிறாள். ஏனென்றால் அவள் விடாள், அன்பு விழாள். அதேபோல சிவன் நம்மை விடாமல் அழைக்கிறார். இப்போது நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். 5 விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. அவை சிவனின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம். இப்போது என்ன செய்வது? இன்றிலிருந்து ஒரு பழக்கம். காலையில் எழுந்ததும் 1 நிமிடம், சிவா, இன்றைய நாளை நீ நடத்து என்று சொல்லுங்கள். இரவில் படுக்கும் முன் 1 நிமிடம், சிவா, இன்று தந்தற்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த 2 நிமிடங்கள் மட்டுமே. 1 மாதம் செய்யுங்கள், வாழ்க்கை மாறும். வாரத்தில் 1 நாள் கோவிலுக்கு போங்கள். 1 நிமிடம் சிவலிங்கத்தின் முன் நிற்கும்போது கண்களை மூடுங்கள். சிவா, நீ என்னை தேடி வருகிறாய், நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த 1 நிமிடம் 1 மணி நேர பூஜைக்கு சமம். யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்று மனசு சொல்கிறதா? இன்றே மன்னியுங்கள். வெளியில் போய் சொல்ல வேண்டியதில்லை, மனசில் சொல்லுங்கள். சிவன் முன் நின்று சொல்லுங்கள். அந்த மன்னிப்பு உங்களை இலகுவாக்கும். வாழ்க்கையில் வெறுமை தெரிகிறதா? அந்த வெறுமையை வேறு விதத்தில் பாருங்கள். அது சிவன் வர ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறார். அந்த இடத்தை கவனமாக காப்பாற்றுங்கள். அதை வேறு விஷயங்களால் நிரப்பாதீர்கள். சிவன் வந்து நிரப்புவார். சிவன் உங்களை தேடி வருகிறார். இது உண்மை. இது ஒரு கவிஞனின் கற்பனை இல்லை. இது 1000 வருட அனுபவம். இது மாணிக்கவாசகர் அனுபவித்தது, சுந்தரர் அனுபவித்தது, திருஞான சம்பந்தர் அனுபவித்தது, திருமூலர் அனுபவித்தது, உங்கள் தாத்தா பாட்டி அனுபவித்தது, உங்கள் தாய் தந்தை அனுபவித்தது. இப்போது நீங்களும் அனுபவிக்கலாம். ஆரம்பிக்கலாம். இன்றே ஆரம்பிக்கலாம். ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவை கேட்டவுடன் கீழே கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். இந்த 5 விஷயங்களில் எது உங்களுக்கு அதிகமாக பொருந்துகிறது என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகள் வேறொருவருக்கு வெளிச்சமாக இருக்கலாம். சிவன் உங்களை ஒரு கருவியாக உபயோகிக்கலாம். அந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். ஒரு நண்பர், ஒரு உறவினர், யாரோடாவது. அவர்களுக்கும் சிவனின் அழைப்பு வந்திருக்கலாம். அதை அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் கருவியாக நீங்களாகலாம். சிவன் தேடி வருகிறார் என்ற செய்தியை பரப்புங்கள். இது ஒரு சேவை, சிவனுக்கு பிடித்த சேவை. மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை மேலும் ஆழமான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் மனசில் அமைதி இருக்கட்டும். சிவன் தேடி வருகிறார். கதவை திறந்து வையுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவன் உங்களோடு இருக்கிறார், எப்போதும் இருப்பார். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் அன்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். இனி இன்னும் ஆழமாக போவோம். சிவன் தேடி வருவது என்பது ஒரு தனி நிகழ்வு இல்லை. இது ஒரு தொடர்ச்சியான நிரந்தரமான இயக்கம். அவர் ஒரு நாள் தேடி வந்துவிட்டு நிறுத்துவதில்லை. ஒவ்வொரு நொடியும் தேடுகிறார். ஒவ்வொரு மூச்சிலும் வருகிறார். ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறார். இந்த உண்மையை ஆழமாக உணர்ந்தால் வாழ்க்கையை பார்க்கும் விதம் மாறும். இந்த உண்மையை புரிய ஒரு எளிமையான உதாரணம். சூரியன் தினமும் உதிக்கிறது. நாம் எழுந்திருக்கவில்லை என்றாலும் சூரியன் வருகிறது. நாம் திரை போட்டுக்கொண்டால் சூரியன் வெளியே இருக்கிறது. திரையை விலக்கினால் ஒளி வருகிறது. சிவனும் அப்படித்தான். அவர் எப்போதும் இருக்கிறார். நம் அகந்தை என்னும் திரை விலகினால் அவர் தெரிவார். அந்த திரையை விலக்குவதற்கான வழி தியானம், ஜபம், சேவை. இந்த 3 வழிகளை பற்றி இன்னும் ஆழமாக பேசலாம். தியானம் முதலில். தியானம் என்பது உள்ளே திரும்புவது. வெளி சத்தங்களிலிருந்து விலகி உள் அமைதியை கேட்பது. உள் அமைதியில் சிவன் இருக்கிறார். அந்த அமைதியை கேட்கும்போது சிவன் கேட்கிறார்.
அவரோடு பேசலாம், அவரை உணரலாம், அவரின் வழிகாட்டலை பெறலாம். தியானம் எப்படி செய்வது என்று பயம் வேண்டாம். காலையில் எழுந்தது முதல் 5 நிமிடம் போதும். தொலைபேசியை வையுங்கள். ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே வருகிறது, வெளியே போகிறது, அவ்வளவுதான். எண்ணங்கள் வரும், அவற்றை விரட்டாதீர்கள். வரவிடுங்கள், போகவிடுங்கள். நீங்கள் பார்ப்பவராக இருங்கள். 5 நிமிடம் இப்படி இருந்தால் போதும். ஒரு வாரத்தில் மாற்றம் உணர்வீர்கள். ஜபம் அடுத்தது. ஓம் நம சிவாய என்ற மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நூல் மாலையில் ஜபிக்கலாம், அல்லது மனசில் சொல்லலாம். பேருந்தில் போகும்போது சொல்லலாம், சமையல் செய்யும் போது சொல்லலாம், தூக்கம் வரும் முன் சொல்லலாம், எந்த நேரத்திலும் சொல்லலாம். இந்த மந்திரம் ஒரு கேடயம். இதை சொல்பவர்களை சிவன் காக்கிறார் என்று வேதங்கள் சொல்கின்றன. சேவை 3வது. இது மிகவும் ஆழமான வழி. ஒவ்வொரு மனிதரிலும் சிவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்களுக்கு சேவை செய்வது. சின்ன சேவை போதும். ஒரு முதியவருக்கு உதவுவது, ஒரு பசித்தவனுக்கு உணவு தருவது, ஒரு கவலைப்படுபவருக்கு ஆறுதல் தருவது, ஒரு தனிமையானவருக்கு நேரம் தருவது. இந்த சேவைகள் எல்லாம் சிவனுக்கே செய்வது. இந்த 3ஐயும் ஒன்றாக கலந்தால் வாழ்க்கை ஒரு ஆன்மீக யாத்திரையாக மாறும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக மாறும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு கொடையாக மாறும். இந்த விதத்தில் வாழும்போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். ஒரு முக்கியமான விஷயம், சிவன் தேடி வருவதை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் சில விஷயங்கள் விலகும். சில தவறான உறவுகள் விலகும், சில தவறான பழக்கங்கள் விலகும், சில தவறான நம்பிக்கைகள் விலகும். இது கஷ்டமாக இருக்கும், ஆனால் விலகுவதை பயப்படாதீர்கள். சிவன் தேவையில்லாததை விலக்குகிறார். சிறியதை விலக்கி பெரியதை தருகிறார். மண்ணை விலக்கி தங்கத்தை தருகிறார். திருப்பூரில் ஒரு வியாபாரி, வயது 50. நல்ல வியாபாரம் இருந்தது. ஆனால் சில தவறான வழிகளில் பணம் சம்பாதித்தார். ஒரு நாள் சிவன் கோவிலில் வழிபடும்போது மனசில் ஒரு கேள்வி வந்தது. சிவன் என்னை தேடி வருகிறாரா இல்லையா என்று. அந்த நொடியில் மனசு சொன்னது, தவறான வழிகளை விட்டுவிடு என்று. அந்த குரல் சிவனின் குரல். அவர் அதை கேட்கும்போது பயமாக இருந்தது. வியாபாரம் குறையுமோ என்று. ஆனால் கேட்டார். தவறான வழிகளை விட்டார். முதல் 6 மாதம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் 1 வருடத்தில் வேறு விதமாக வளர்ந்தது. மனசு நிம்மதியாக இருந்தது. வியாபாரமும் நேர்மையான வழியில் வளர்ந்தது. சிவன் அவரை தேடி வந்தார். ஒரு மாற்றத்தை கேட்டார். அவர் ஏற்றார். வாழ்க்கை மாறியது. நம் வாழ்க்கையிலும் சிவன் இப்படி கேட்கலாம். ஒரு மாற்றத்தை கேட்கலாம். அந்த மாற்றம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது நல்லதற்காக. சிவன் நம் நன்மையையே விரும்புகிறார். அவர் கேட்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தை செய்யுங்கள். வாழ்க்கை மேம்படும். சிவன் தேடி வருவதின் ஒரு அடையாளம். வாழ்க்கையில் ஒரு புதிய திசை தெரியும். முன்பு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் சிவனிடம் திரும்பிய பிறகு ஒரு தெளிவு வரும். என்ன வேண்டும் என்று தெரியும். எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியும். அந்த தெளிவு சிவனின் கொடை. அவர் நம் மனசில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுகிறார். அந்த வெளிச்சத்தில் திசை தெரிகிறது. இந்த திசை சரியானதா தவறானதா என்று கேட்கலாம். சிவன் காட்டும் திசை எப்போதும் சரியானது. ஏனென்றால் அவர் நம்மை அறிந்தவர், நம் ஆத்மாவை அறிந்தவர், நம் இலக்கை அறிந்தவர். அவர் காட்டும் திசையில் போங்கள். பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், நம்பிக்கையோடு போங்கள். அந்த திசையில் நல்லது காத்திருக்கிறது. இப்போது ஒரு ஆழமான தத்துவம். சிவன் தேடி வருகிறார் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் சிவன் நம்மிலேயே இருக்கிறார். தேடுவதும் தேடப்படுவதும் ஒன்றே. நாம் சிவனை தேடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் சிவன் நம்மூடாகவே தேடுகிறான். நம் ஆத்மா சிவனை தேடும்போது சிவன் தன்னையே தேடுகிறான். இது ஒரு ஆழமான புரிதல். இதை புரிந்து கொண்டால் தேடல் முடியும், கண்டடைவு ஆரம்பிக்கும். மாணிக்கவாசகர் சொன்னார், தேடினேன் உன்னை, கண்டடைந்தேன் என்னையே. இந்த வரி என்ன சொல்கிறது? சிவனை தேடி தேடி கடைசியில் என்னை கண்டேன். என்னை சிவன் என்று கண்டேன். இந்த ஆழமான அனுபவமே ஆன்மீகத்தின் இலக்கு. இதை அடைவதற்கான வழி தேடுவது, தொடர்ந்து தேடுவது. ஒரு நாள் தேடல் முடியும், கண்டடைவு நிகழும். இந்த தேடலில் உங்களோடு நான் இருக்கிறேன். இந்த வீடியோக்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பு, சிவன் காட்டும் திசை. அந்த திசையில் நாம் சேர்ந்து போவோம். ஒரு நாள் சேர்ந்து கண்டடைவோம். சிவன் தேடி வருகிறார். நீங்கள் கேட்கிறீர்கள். இது ஆரம்பம், அழகான ஆரம்பம். இந்த ஆரம்பத்திலிருந்து ஒரு அழகான பயணம் ஆரம்பிக்கும். அந்த பயணம் ஆனந்தமானது. அந்த பயணம் அர்த்தமுள்ளது. அந்த பயணம் சிவனோடு. ஓம் நம சிவாய. சிவன் உங்களோடு இருக்கிறார், எப்போதும் இருப்பார். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் அன்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகட்டும். மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஒரு ஆழமான கேள்வியோடு தொடர்வோம். ஏன் சிவன் மட்டுமே தேடி வருகிறார்? மற்ற கடவுள்கள் தேடி வருவதில்லையா என்று கேட்கலாம்.
இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லா கடவுள்களும் தேடி வருகிறார்கள். அன்னையும் வருகிறாள், முருகனும் வருகிறார், விநாயகரும் வருகிறார். ஆனால் சிவன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தேடி வருகிறார். அவர் நம் ஆழ்ந்த ஆத்மாவை தேடுகிறார். வேறு கடவுள்கள் நம் வாழ்க்கையின் பல அம்சங்களை கவனிக்கிறார்கள். ஆனால் சிவன் நம் ஆத்மாவை நேரடியாக தொடுகிறார். இதனால்தான் சிவபக்தி ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. வெளி வாழ்க்கை மட்டும் மாறாது, உள் வாழ்க்கையும் மாறும். உணர்வுகள் மாறும், எண்ணங்கள் மாறும், பார்வை மாறும், மனோபாவம் மாறும். இந்த உள் மாற்றங்கள் வரும்போது வெளி வாழ்க்கையும் மாறும். ஏனென்றால் வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடியில் ஒரு அழகான படம் இருக்கிறது என்று வையுங்கள். அந்த கண்ணாடியில் யார் முகம் பார்த்தாலும் அந்த அழகான படம் தெரியும். ஆனால் கண்ணாடியில் சேற்றை போட்டால் என்னாகும்? படம் தெரியாது, சேற்றே தெரியும். நம்ம மனசு ஒரு கண்ணாடி, சிவன் அந்த அழகான படம். மனசு தூய்மையாக இருக்கும்போது சிவன் தெரிகிறார். மனசு அசுத்தமாக இருக்கும்போது சிவன் தெரியவில்லை. மனசை தூய்மைப்படுத்துவதே ஆன்மீகம். அந்த தூய்மைப்படுத்தலே சிவனை தேடுவது. மனசை தூய்மைப்படுத்துவது என்பது சேற்றை துடைப்பது. என்ன சேறு? கோபம், பொறாமை, ஆசை, அகந்தை, பொய், வஞ்சகம். இவை மனசில் படியும் போது சிவன் மறைகிறார். இவற்றை படிப்படியாக அகற்றும் போது சிவன் தெரிகிறார். இந்த அகற்றும் செயலே தியானம், ஜபம், சேவை. ஒவ்வொரு தியானமும் கொஞ்சம் கோபத்தை அகற்றுகிறது. ஒவ்வொரு ஜபமும் கொஞ்சம் பொறாமையை அகற்றுகிறது. ஒவ்வொரு சேவையும் கொஞ்சம் அகந்தையை அகற்றுகிறது. இப்படி வருடங்கள் கழியும் போது மனசு கண்ணாடி போல் தெளிவாகும். அப்போது சிவன் அந்த கண்ணாடியில் தெளிவாக தெரிவார். திருமூலர் சொன்னார், மனத்தை மதியினால் மாற்று என்று, மனசை ஞானத்தால் மாற்று என்று சொல்கிறார். அந்த ஞானம் என்னவென்றால் சிவனின் ஞானம். சிவன் தேடி வருகிறார் என்ற ஞானம். நாம் சிவனிலிருந்து வந்தோம் என்ற ஞானம். நாம் சிவனிடமே திரும்ப வேண்டும் என்ற ஞானம். இந்த ஞானம் வந்தால் மனசு மாறும், வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசலாம். சிவன் ஏன் நடனமாடுகிறார் என்று ஆழமாக புரிந்து கொள்வோம். நடராஜர் வடிவம் பார்க்கும்போது ஒரு அழகு தெரிகிறது. ஆனால் அதற்கு அப்பால் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சிவன் நடனமாடும்போது ஒரு கையில் டமரு தாளம் போடுகிறது, அது படைப்பின் சத்தம். ஒரு கையில் அக்னி ஏந்துகிறது, அது அழிப்பின் அடையாளம். ஒரு கால் பூமியில் ஊன்றி இருக்கிறது, அது மறைப்பு. மற்றொரு கால் தூக்கி இருக்கிறது, அது மோட்சம். படைப்பு, காத்தல், அழிப்பு, மறைப்பு, அருளுதல் எல்லாம் ஒரே நடனத்தில், ஒரே வடிவத்தில். இந்த நடனம் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் இயங்குகிறது என்பதே இந்த நடனம். நம் வாழ்க்கையும் இந்த நடனத்தின் ஒரு பகுதி. நாம் ஒரு நடனப் படி. அந்த படியை சரியாக எடுத்து வைக்க வேண்டும். சிவனின் தாளத்திற்கேற்ப நடனமாட வேண்டும். அதுவே வாழ்க்கையின் அழகு. இப்போது ஒரு நடைமுறை விஷயம். சிவன் தேடி வரும்போது அவரை எப்படி உரையாடலாம்? இது கேட்க வேண்டாம் என்று தோன்றலாம். கடவுளோடு எப்படி பேசுவது என்று. ஆனால் சிவன் ஒரு நண்பன். நண்பனோடு பேசுவது போல் பேசலாம். காலையில் எழுந்திருக்கும் போது சொல்லுங்கள், சிவா, வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீ இருக்கிறாய் என்று தெரியும். இன்று என்னோடு இரு என்று. மதியம் ஒரு முடிவெடுக்கும் போது சொல்லுங்கள், சிவா, இந்த முடிவு சரியானதா? உன் குறிப்பை கொடு என்று. இரவில் படுக்கும்போது சொல்லுங்கள், சிவா, இன்று இன்னவன்னது நடந்தது. நன்றி, நாளை உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று. இப்படி பேசும்போது சிவன் பதில் சொல்வார். வார்த்தைகளில் இல்லை, ஒரு உணர்வில், ஒரு யோசனையில், ஒரு தெளிவில், ஒரு சம்பவத்தில். அவரின் பதிலை கவனமாக கவனியுங்கள். அது வரும், நிச்சயம் வரும். ஒரு கதை. சேலத்தில் ஒரு பெரியவர், வயது 68, ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தது. வீட்டை விற்க வேண்டுமா வேண்டாமா என்று. மகன் வெளிநாட்டில் இருக்கிறான். வந்து கேட்கிறான், அப்பா வாங்கள் என்று. ஆனால் இந்த வீடு 40 வருட நினைவுகள் இருக்கும் இடம். விட மனசில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு நாள் கோவிலுக்கு போனார். சிவலிங்கத்தின் முன் நின்றார். சிவா, என்ன செய்வதென்று தெரியவில்லை, நீயே சொல் என்று கேட்டார். திரும்பி வீட்டுக்கு வந்தார். அன்றிரவு கனவில் ஒரு காட்சி வந்தது. மகன் அவரோடு வேறொரு வீட்டில் இருந்தார். சந்தோஷமாக இருந்தார். விழித்தார். புரிந்தது. போகலாம் என்று தீர்மானித்தார். போனார். அங்கே மகனோடு வாழ்க்கை அழகாக போகிறது. சிவன் ஒரு கனவு மூலம் பதில் தந்தார். சிவன் பலவிதங்களில் பதில் தருகிறார். கனவு ஒரு விதம், உள்ளுணர்வு ஒரு விதம், ஒரு நண்பரின் வார்த்தைகள் ஒரு விதம், ஒரு நூல் ஒரு விதம், இந்த வீடியோவும் ஒரு விதம். சிவன் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு பதில் சொல்கிறாரா? உங்கள் கேள்வி என்னவோ, இதில் ஏதாவது பதில் இருக்கிறதா? கவனமாக கேளுங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவனின் திருவடி.
திருவடி என்பது வெறும் பாதங்கள் இல்லை. திருவடி என்பது சிவனின் பரிபூரண நிலை. அந்த நிலையை அடைவதே ஆன்மீக வாழ்க்கையின் இலக்கு. திருவடி என்பது சிவனோடு இணைவு, சிவனில் கரைவு. நம்மாழ்வார் சொன்னார், சிவன் திருவடியில் சரணடைவது என்பது ஒரு ஆத்மா தன் தோற்றத்திற்கு திரும்புவது என்று. நாம் சிவனிடமிருந்து வந்தோம், சிவனிடமே திரும்புகிறோம். இது ஒரு வட்டம், ஒரு பயணம். அந்த பயணத்தின் முடிவு ஒரு புதிய ஆரம்பம். திருவடியில் சரணடைவது என்பது என்னவென்று தெரியுமா? எல்லாவற்றையும் சிவனிடம் விட்டுவிடுவது. என் வாழ்க்கை, என் குடும்பம், என் கவலைகள், என் மகிழ்ச்சிகள், என் வெற்றிகள், என் தோல்விகள் எல்லாவற்றையும் சிவா உன்னிடம் தருகிறேன் என்று சொல்வது. அந்த நொடியில் ஒரு ஆழமான அமைதி வரும். ஒரு பெரிய சுமை இறங்கியது போல் இருக்கும். ஏனென்றால் சுமையை வைத்திருந்தவர் வேறொருவர் தூக்கிக் கொள்கிறார். அவர் சிவன். இந்த சரணடைவதை நாம் ஒருமுறை மட்டும் செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் செய்வோம். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் செய்வோம். ஒவ்வொரு மகிழ்ச்சி வரும்போதும் செய்வோம். இது ஒரு தொடர்ச்சியான செயல், ஒரு பழக்கம், ஒரு வாழ்க்கை முறை. இப்படி வாழ்வதே சரணடைதல். சரணடைந்தவர்களுக்கு சிவன் என்ன கொடுக்கிறார்? முதலில் அமைதி, பிறகு தெளிவு, பிறகு வலிமை, பிறகு ஞானம், பிறகு ஆனந்தம். இந்த ஐந்தும் படிப்படியாக வரும். ஒரே நாளில் வராது, ஆனால் வரும். நிச்சயம் வரும். ஏனென்றால் சிவன் தன்னிடம் சரணடைந்தவர்களை விட்டுவிடுவதில்லை. இந்த வாக்குறுதி சாஸ்திரங்களில் இருக்கிறது, சிவகீதையில் இருக்கிறது, திருமந்திரத்தில் இருக்கிறது, திருவாசகத்தில் இருக்கிறது. யாராவது சரணடைந்தால் சிவன் அவர்களை ஏற்றுக்கொள்வார், அருள்பாலிப்பார், காப்பார், வழிகாட்டுவார். இது சிவனின் சத்தியம். இப்போது ஒரு கடைசி முக்கியமான விஷயம் பேசி முடிப்போம். சிவன் தேடி வரும்போது நாம் ஒரு தேர்வு செய்கிறோம். அந்த தேர்வு என்னவென்று ஏற்கனவே பேசினோம். ஆனால் இன்னொரு முறை சொல்கிறேன், ஏனென்றால் இது மிகவும் முக்கியம். சிவன் அழைக்கிறார். நாம் திரும்பி பார்க்கலாம் அல்லது பார்க்காமல் போகலாம். இந்த தேர்வு நம் கையில். சிவன் கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் அன்போடு அழைக்கிறார். திரும்பி பார்ப்பதும் நம் அன்பு, திரும்பி பார்க்காமல் போவதும் நம் சுதந்திரம். சிவன் இரண்டையும் மதிக்கிறார். ஆனால் திரும்பி பார்த்தால் என்ன ஆகும் என்று இப்போது தெரியும். வாழ்க்கை மாறும், மனசு மாறும், அன்பு பெருகும், அமைதி வரும், பயம் போகும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். இதை தெரிந்தால் தேர்வு எளிதாகும். இப்போது நீங்கள் திரும்பி பார்க்கிறீர்கள், இந்த வீடியோவை கேட்கிறீர்கள். அந்த ஒரு திரும்பி பார்க்கும் செயல் போதும். சிவன் மீதியை செய்வார். நீங்கள் ஒரு அடி வையுங்கள், அவர் 9 அடி வருவார். இது சிவனின் வாக்கு. இது நம்பலாம். இனி எல்லா நாட்களும் சிவனோடு தொடங்குங்கள். எல்லா நாட்களும் சிவனோடு முடியுங்கள். அந்த தொடக்கத்திலும் முடிவிலும் சிவன் இருந்தால் நடுவில் என்ன ஆகும்? சிவன் மட்டுமே இருப்பார். வாழ்க்கை சிவமயமாகும். அதுவே ஆன்மீகத்தின் இலக்கு. அதுவே வாழ்க்கையின் பூரணம். சிவன் தேடி வருகிறார். கதவை திறந்து வையுங்கள். மனசை திறந்து வையுங்கள். ஆத்மாவை திறந்து வையுங்கள். அவர் வருவார். அவர் நிரப்புவார். அவர் காப்பார். அவர் நடத்துவார். அந்த நடத்துதலில் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாகும். ஓம் நமசிவாய. ஒவ்வொரு மூச்சிலும் இந்த மந்திரம் ஒலிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சிவன் தெரியட்டும். ஒவ்வொரு கஷ்டத்திலும் அவன் தோள் தெரியட்டும். ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் அவன் அன்பு தெரியட்டும். இந்த வீடியோவை கேட்டதற்கு மிக்க நன்றி. கீழே கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களோடு பகிருங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் பெற இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும். உங்கள் மனசு அமைதியாக இருக்கட்டும். சிவன் தேடி வருகிறார். நீங்கள் தயாராக இருங்கள். கதவை திறந்து வையுங்கள். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் தேடி வரும் இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான படி இருக்கிறது. அது சிவனை அறிவது. அவரை வெறும் ஒரு கோவில் கடவுளாக மட்டும் அறியாமல் ஒரு ஆழமான சக்தியாக அறிவது. அந்த அறிவு வந்தால் வாழ்க்கை மாறும். சிவன் 5 முகங்கள் கொண்டவர். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். இந்த 5 முகங்களும் 5 திசைகளை நோக்கியவை. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, மேல். எல்லா திசைகளிலும் சிவன் இருக்கிறார் என்று இது சொல்கிறது. எங்கே போனாலும் சிவன் இருக்கிறார். எந்த திசையில் பார்த்தாலும் சிவன் தெரிகிறார். இந்த புரிதல் வந்தால் தனிமை போகும், பயம் போகும். எங்கும் சிவன் இருக்கிறார் என்று தெரியும். சிவனின் 5 முகங்களும் 5 தன்மைகளை கொண்டவை. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்.
இந்த ஐந்தும் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இந்த ஐந்தும் சிறிய வடிவில் நடக்கின்றன. ஒரு புதிய யோசனை படைக்கப்படுகிறது, ஒரு நல்ல உறவு காக்கப்படுகிறது, ஒரு தவறான பழக்கம் அழிக்கப்படுகிறது, ஒரு ரகசியம் மறைக்கப்படுகிறது, ஒரு வாய்ப்பு அருளப்படுகிறது. சிவன் ஒவ்வொரு நாளும் இந்த ஐந்தையும் செய்கிறார் நம் வாழ்க்கையில். இந்த உண்மை புரிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆச்சரியமாகும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் சிவனின் ஒரு செயலாக தெரியும். நல்லது மட்டுமில்லை, கஷ்டங்களும் சிவனின் செயல். ஏனென்றால் கஷ்டங்கள் நம்மை வளர்க்கின்றன. சிவன் நம் வளர்ச்சியை விரும்புகிறார், அதனால் கஷ்டங்களையும் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த கஷ்டங்களில் அவர் நம்மோடு இருக்கிறார், தனியாக விடுவதில்லை. சரி, இப்போது ஒரு அழகான ஆன்மீக அனுபவம் பேசலாம். சிவராத்திரி என்று தெரியும், சிவனுக்கு சிறப்பான இரவு. அந்த இரவில் விழிப்பாக இருப்பது ஏன் சிறப்பானது என்று தெரியுமா? ஏனென்றால் சிவன் இரவில் நடனமாடுகிறார். அந்த நடனத்தை யாராவது கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பான அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் சிவராத்திரி ஒரு வருஷத்தில் ஒருமுறை வருகிறது. சிவனின் தேடல் ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது. ஒவ்வொரு இரவும் சிவராத்திரி, ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி, ஒவ்வொரு மூச்சும் சிவராத்திரி. விழிப்பாக இருந்தால் சிவனின் நடனத்தை ஒவ்வொரு நொடியும் காணலாம். அந்த விழிப்பே தியானம், அந்த விழிப்பே ஆன்மீகம். இந்த விழிப்போடு வாழுங்கள், கவனமாக வாழுங்கள். ஒவ்வொரு நொடியையும் சிவனோடு வாழுங்கள். அதுவே வாழ்க்கையின் அர்த்தம், அதுவே சிவனை கண்டடைவது. நம் முன்னோர்கள் இந்த விழிப்போடு வாழ்ந்தார்கள். அவர்கள் காலையில் எழுந்ததும் சூரியனை வணங்கினார்கள், சிவன் தெரிகிறார் என்று. சாப்பிட ஆரம்பிக்கும் முன் நன்றி சொன்னார்கள், சிவன் இந்த உணவை தந்தார் என்று. இரவில் தூங்கும் முன் சொன்னார்கள், சிவா, இந்த இரவை நீ காத்தருள் என்று. இந்த வாழ்க்கை முறை அவர்களை சிவனோடு இணைத்து வைத்தது. நாமும் அந்த முன்னோர்களின் வழியில் போவோம். நவீன வாழ்க்கையில் இதை எளிதாக செய்யலாம். காலையில் 3 வினாடி சிவா நன்றி என்று சொல்லுங்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் முன் 1 வினாடி சிவா இந்த உணவை தந்தற்கு நன்றி என்று சொல்லுங்கள். இரவில் 3 வினாடி சிவா இன்று தந்தற்கு நன்றி என்று சொல்லுங்கள். மொத்தம் 9 வினாடிகள். 9 வினாடிகளில் வாழ்க்கை மாறலாம். நம்பி செய்யுங்கள். சிவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தேடுகிறார், அவர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த 4 வார்த்தைகளை மனசில் பதிய வையுங்கள். கஷ்டம் வரும்போது இந்த 4 வார்த்தைகளை நினையுங்கள். பயம் வரும்போது நினையுங்கள், தனிமை வரும்போது நினையுங்கள். அந்த நினைவு உங்களை தாங்கும். சிவன் நம்மோடு இருக்கிறார். ஆம். சிவன் நம்மை தேடுகிறார். ஆம். சிவன் நம்மை காக்கிறார். ஆம். சிவன் நம்மை நேசிக்கிறார். ஆம். இந்த 4ம் உண்மை. இந்த 4ம் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த 4ம் ஞானிகள் அனுபவித்து